கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் ஐலேண்ட் ஒயிட் ஃபெஸ்ட் கொமர்ஸாக்கள் கட்டாயம் போகும். உங்களோட ஓஎல் ரிசல்ட் ஃபுட் சம்மந்தமாகவும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. நைட் டைமில் நான் தூங்கிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகள். ஸோ இன்றைக்கி நம்ம யாரோட பேச போகிறோம்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் ஒரு 2-3 வீக்ஸுக்கு முதல் தமிழ் மீடியமில் இருக்கிற எல்லாராலையுமே ஒரு தடவையாவது உச்சரிக்கப்பட்ட பேர் தான் ஃபர்தான். ஸோ அப்படிப்பட்ட ஃபர்தானோட தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். கிட்டத்தட்ட அகில இலங்கை வரலாற்றிலே இதுவரைக்கும் பெறப்படாத ஒரு ஜெட் ஸ்கோரை நமக்கு க்ரியேட் பண்ணி காட்டின ஃபர்தான்ட ஏ-லெவல் லைஃப் எப்படி இருந்துச்சு அது ரிலேட்டடாக பார்ப்போம். ஓகே ஃபர்தான், நீங்கள் அப்போ உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து சொல்லுங்கள். நான் ஃபர்தான். என் பேரை நிறைய இடங்களில் டிவி, நியூஸ் பேப்பர், ஃபேஸ்புக் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாத சில பேருக்கு சொல்கிறேன். நான் இந்த முறை 2025 ஏஎல் ரிசல்ட்ஸ் அடிப்படையில் கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் ஐலேண்ட் ஒயிட் ஃபெஸ்ட் அங்கே வந்திருக்கிறேன். மிச்ச சந்தோஷம். என்ன தொடர்பு கொண்ட வாட்ஸ்அப் கூடவும் சரி, ஃபேஸ்புக் கூடவும் சரி, நிறைய பிள்ளைகள் அடுத்தடுத்த முறைகளில் கொமர்ஸ் எழுத போகிற தம்பி தங்கச்சிமார் நிறைய பேர் கேட்ட விஷயங்கள், நானாக எப்படி படிச்சிங்க, என்னென்ன மாதிரிக்கு இப்போ நிறைய கேள்வி கேட்டீங்க, என்னென்ன மாதிரி படிச்சிங்க, என்ன செஞ்சீங்க, எப்படி இப்போ தமிழ் மீடியத்தில் இருந்து பெருசாண்டு வாரதில்லையே, இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி குறிப்பாக நீங்கள் எதுவும் பெஸ்ட்டாக எதுவும் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா, இந்த மாதிரிக்கெல்லாம் நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. அதுக்குரிய ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விளக்கமாக இந்த வீடியோ இருக்குமென்னு நம்புகிறேன். உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்திருக்கிற ஏஎல் ரிசல்ட்ஸ், உங்களோட ஸ்காலர்ஷிப் மார்க்ஸ், அதுகளை பற்றி என்ன சொல்ல வாரீங்க? அதால் உங்களுக்கு ஓஎல் ரிசல்ட்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எழுதுறதால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்காலர்ஷிப் வந்துட்டு 151 கட் அவுட் நாங்கள் எழுதின வருஷம். எனக்கு 152 கட் அவுட்டு கொண்டு கூட. அது எல்லாரையும் தெரிஞ்சது தான். அதால் பிரயோசனம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லி தேவையில்லை, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அடுத்தது ஓஎல் வந்துட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் சூடாக எதுவும் நல்லது நடந்துச்சான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வகையில் அப்படி ஒன்றும் இல்லை. சில ஸ்காலர்ஷிப் ட்ரை பண்ணதான், பிரசிடென்ட் ஃபண்ட் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண இயருங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடைக்கல. இட்ஸ் ஓகே, நான் ஏழு தானே மெயின். நான் அதுக்கு பிறகு அதை பற்றி பெருசாண்டு நானுமே கூட்டாளிப்படி நான் அப்ளை பண்ணதான் 2-3 ஸ்காலர்ஷிப் இதுகளுக்கு நான் கிடைக்கல. நான் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டேன். நான் ஓயில் படித்தது ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் சாய்ஸில் வந்துட்டு கொமர்ஸ் எடுத்தேன், ஐடி எடுத்தேன். ஏழு டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருந்துச்சு. மணி ரிசல்ட்ஸ் பெருசாண்டு இல்லை, ரிசல்ட்ஸை வச்சு ஒரு பெனிஃபிட் அடைஞ்சேன்னு இல்லை. மற்றபடி நான் ஏழு அப்படியோ ஒரு ஃப்ளோவில் படிக்க தொடங்கிட்டேன். ஓகே, ஸோ ஓ லெவலில் நீங்கள் 9A ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அதால் எந்தவித ஒரு உங்களோட மேற்படிப்பை தொடர்றதுக்கான எந்த வித ஒரு சப்போர்ட்டுமே வெளியே இருந்து கிடைக்கல. ஸோ உங்களோட ஃபெமிலி சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருந்துச்சு? அதே மாதிரி நீங்கள் பெரலலாக ஏ-லெவல் டைமில் எதுவும் ஒர்க்ஸுகள் அப்படி எதுவும் செஞ்சீங்களா? உங்களோட ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ணிக்கொள்றதுக்காக வேண்டி அப்படி எதுவும் பெரலலாக நீங்கள் செஞ்சீங்களா? இந்த ஃபெமிலி சிச்சுவேஷன் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ், ஜென்ரலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த பாப்பா வந்துட்டு ட்ரிங்கோவில் கடை, இப்போ ஐஸ்கிரீம் கடை, சீசனுக்கு வியாபாரம் நடந்தால் அந்த வியாபாரம் இப்போ சீசன் இல்லாத டைமில் அதை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறேன். அந்த மாதிரி ஜென்ரலான ஒரு ஃபேமிலி. இப்போ நான் கொமர்ஸ் படித்ததில் ஒரு பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு செலவுங்கிற வீட்டை போகாமல் இருந்தது. இப்போ நானும் அதை என்ன வரையும் குறைச்சிக்கணும்னு சொல்லி இனிஷியல் ஸ்டேஜஸில் சின்ன சின்ன ஆன்லைனில் இப்போ சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரிக்கு அப்படியெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் ஏல் தொடங்கின காலத்தில் செஞ்சு வந்தேன். நான் அதுக்கப்புறம் ஸ்டடீஸுக்கு மேபி தடையாக வந்துருமெண்டு அது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு படிப்புலேயே ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஓகே, ஸோ பெரலலாக நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஏன் அந்த அந்த நோக்கம் வந்துட்டு என்ன? உங்களுக்கு என்னத்தை அப்ரோச் பண்ணுறதுக்காக நீங்கள் செஞ்சீங்க? உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சஸ்டெயின் பண்ணிக்க இயலாமல் இருந்துச்சா ஏ-லெவல் டைமில்? ஸோ அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நீங்கள் வந்துட்டு
அதுக்கு பிறகு நீங்க வந்துட்டு அந்த பிசினஸை விட்டுட்டு திருப்பி ஸ்டடீஸுக்குள்ள வருவோம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது என்ன ரீசன்? இப்போ எல்லாருக்குமே ஒரு அப்படியே மாதிரி எல்லாருக்குமே ஒரு அடிப்படையில் ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ நம்மளோட ஹாஸ்டல் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நல்ல ஒரு அமௌண்ட் ஒன்று வந்துடாதா, இப்போ நம்மளோட ஹாஸ்டலில் படிக்கிறது, நம்மளோட ஹாஸ்டலில் சாப்பிட்றேங்கிறது அதெல்லாம் ஒரு தனி கிக் அப்படியே மாதிரி எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த ஒரு ஆசை தான், அதுக்கு செஞ்சது தான். ஆனால் அது வந்துட்டு இப்போ சக்ஸஸ் இல்லை அப்படியும் ஒன்று சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும்னு பெரிய அளவு எஃபர்ட் போடலை. படிப்புலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் காலம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்தது தான். ஓகே, அடுத்தது நீங்கள் ஏலெவல் டைமில் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அதுலேருந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அதில் அந்த ஓவர் கம் பண்ணி வந்தீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை பெறலா அந்த பிரச்சனையை இருக்கக்குள்ளேயே நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருந்தீங்களா? என்ன மாதிரி? எப்படியுமே ஒரு சக்ஸஸ் பர்சனுக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சவால் உண்டு, அவர் எதிர்கொண்டே இருந்திருக்கணும். அப்படியான சவால் என்ன? இது தொடக்க கட்டத்தில் இந்த மாதிரி இப்போ ஃபோனை வச்சு தான் இந்த ஆன்லைன் வாட்ஸ்அப் குரூப்ஸோட ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு ஓடர் வந்தால் சாமான் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன், இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ அது விட்ட பிறகும் ஃபோனை விட முடியல. ஃபோன் தானே இருந்தது பெரிய ஒரு சிக்கல். இப்போ கொமர்ஸை பொறுத்த வரையில் இப்போ பயோமிக்ஸ் அளவுக்கு பாடப்பரப்பும் கூட இல்லை, இன்னொன்று கிளாஸஸும் குறைவு. அதனால் ஒன்று மாதிரியாக இப்போ ஃபோனில் நிறைய நேரம் கடத்தப்பட்டது. அதை விட்றேங்கிறது பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும், இப்போ இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அதுகள்லேயே டைம் போகிறது தான். அப்போ அதை நீங்கள் எப்படி பெறலாம் மேனேஜ் பண்ணீங்க? இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபோன் வந்துட்டு அடிக்ட் ஆகியிருந்தா, இப்போ நார்மலாக நிறைய பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் ஃபோன் அடிக்டட் ஆகின உடனேயும் எப்படியுமே தேர்ட் இயரில் படிக்காமல் விட்டு ஏலெவலில் நார்மலாக விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒரு நார்மலான ஒரு பாஸ், அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் 4 டிஸ்ட்ரிக்ட் 5 அப்படி வந்திருந்தா கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அந்த ஃபோனையும் ஹேண்டில் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போகல எந்த விஷயமா இருந்தாலும் புதுசாக நம்ம அதை அப்ரோச் பண்ணுறோம்டா அதை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா ஒன்று நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? எத்தனாவது இயர்ல இருந்து நீங்கள் இல்லை நம்ம ஃபோனை வந்துட்டு ஒரு இதாக வச்சுட்டு நம்ம படிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோட்டு வந்துச்சு? ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் அதை செஞ்சு தொடங்கிட்டீங்களா? இல்லாட்டி வந்துட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்க போக்குல தான் அதை யோசிச்சிங்களா? எந்த மாதிரி? அதாவது இப்போ தொடங்கி இப்போ டோட்டலாக ஒரு 2.5 வருஷம் ஏல் லைஃப் இருக்குமா, அதில் ஒரு 1.5 வருஷம் இந்த ஃபோன் தான், பெரும்பாலான டைம் ஃபோன் தான். அந்த மாதிரி அப்படியோ ஓடிட்டு இருந்தது. இடையில் இப்போ எல்லாருக்கும் ஒரு டைம் மண்டையில் அடிக்க மாதிரி ஒன்று செல் இதுக்கப்புறம் இருந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு 3rd டேர்மில் இருந்து எனக்கு ஒரு ஐடியா. அதிலிருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணது தான், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டார் ஃபோன் விடுறதுக்கு. இப்போ இருந்தாலும் இப்போ ஃபோன் நம்மட சொந்த ஃபோனுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் விடுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஏண்ட வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாக விட்டுட்டு படிக்கணுமெண்டு ட்ரை பண்ணணும் எல்லாருமே. இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு கொமர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஆன்லைன் கிளாஸஸும் போகலை, அதனால் என்னால் ஃபுல்லாக கூட விட முடியும். இருந்தாலும் சில ரீசன்ஸுக்காக நான் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பெரலாக கொண்டு போனது தான் ஏண்ட வரைக்கும் சோசியல் மீடியாவை குறைச்சி கொண்டேன். இருந்தாலும் இப்போ சோசியல் மீடியாவில் தான் டைமை வந்துட்டு கடுமையாக இழுத்துட்டு போகும். டைமை மேனேஜ் பண்ணுறது தான் எல்லாத்துக்குமே பேஸ். இப்போ எல்லாத்துக்குமே டைம் அலோகேட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு சில விஷயங்களை சரி படிச்சுட்டேனுங்கிற திருப்தியோட கடந்து போனீங்களா, இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவோ இப்போ ஃபோனை யூஸ் பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரெஷராக இருந்திருக்காது. ஓகே ஓகே. ஸோ 1% இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ஒரு இயரில் வந்துட்டு உங்களை ஒரு 32% டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஒரு பர்சனாக மாற்றிருக்குங்கிறது இயல்பானது ஒரு உண்மை, ரைட்? அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக தான் நீங்கள் இப்போ இந்த ஃபோனில் இருந்து வேறு எதுவும் அட்வான்டேஜ் எடுத்தீங்களா? இப்போ நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் சொன்னீங்க. ஸோ பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இதில் ஒரு அட்வான்டேஜும் நம்மளை அடுக்கையில் மாதிரி இருந்திருக்குமே, அதை ரிலேட்டடாக நீங்கள் எதுவும் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்களா? அதை ஒழுங்கா பெரிய அளவில் நான் யூஸ் பண்ணதுண்டா 2 விஷயம். ஒன்று ChatGPT, குறிப்பாக ஐடி பாடத்துக்கு.
அது வந்துட்டு நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். அதிலே குறிப்பாக நாங்கள் இருந்த டைமில் வாட்ஸ்அப்பில் இருந்து ChatGPT அது இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. தெளிவாக ஆன்சர்ஸ் வரும் வாட்ஸ்அப்பில். இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது சில கிளாஸஸ், யூடியூப் கிளாஸஸ் ஐடி பாடத்துக்கு அது ஃபைனல் டைமில் போனது. மற்றபடிக்கு மற்ற 2 பாடம் வந்துட்டு நான் கிளாஸஸ் ஸ்கூலில் படித்தது தான். ஓகே. ஸோ உங்களோட ஸ்டடி ட்ரிக்ஸை பற்றி சொல்லலாமா? நீங்கள் இப்போ எந்த ஒரு அச்சீவராக யார் நார்மலாக படிக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஸ்டடி ட்ரிக் கொண்டே இருக்கும். ஸோ இந்த லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ண இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைய ஸ்டடி ட்ரிக்ஸ் இருக்கும். இன்னும் நீங்கள் வெளியே யாருக்குமே சொல்லாத நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும். நீங்கள் மட்டுமே பர்சனலாக யூஸ் பண்ணதாகவும் இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக கொஞ்சம் சொல்லுங்கள். முக்கியமாக நான் படித்த மெத்தடுன்னு சொல்லி வந்தால், இப்போ நைட் டைமில் நான் தூங்கிடுவேன். நைட் டைமில் இருந்து படிக்கிறது இல்லை, மார்னிங் டைம் சுபோதோடு தொட்டிருந்து படிக்கிற. இப்போ தொடக்க கட்டத்தில் எல்லாம் பார்த்துட்டா ஸ்கூல் போகிறதானே, மார்னிங் ஒரு மணித்தியாலம் ஏதாவது கணக்கு செய்கிறது, ஏதாவது கேள்வி செய்கிறது, அப்படி செஞ்சுட்டு இருந்தால் டைம் ஆகிடும், ஸ்கூலுக்கு போயிடுறேன். அடுத்தது கடைசி டைம்லன்னு பார்த்துட்டா மார்னிங் டைம் எழுப்பி இருந்தால் கொஞ்சம் நேரம் படிக்கிட்டு தூங்கிட்டு அதுக்காக லைப்ரரிக்கு போகிறேன். அப்படி படிக்கிறது தான் நான் டைம் வச்சு. இப்போ இத்தனை மணித்தியாலம் படிக்கணும் அப்படின்னு செட் பண்ணி படிக்காமல் இன்னத்தை படிக்கணும், இப்போ இன்றைக்கு இல்லை நாளைக்கு இடையில் இந்த பாடத்தை படித்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் பேஸில் தான் படித்தேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் ஃபுட் சம்மந்தமாகவும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. எல்லோரும் இப்போ ரைஸ் அந்த மாதிரி தூக்கம் வர சாப்பாடுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு ஏர்லியாக சாப்பிட்டு தூங்குறது, அந்த மாதிரி விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒருத்தருக்கும் நிறைய மெத்தட்ஸ் டிஃப்ரெண்டாக. இப்போ அவளுக்கு செட் ஆகிறத பொறுத்து இப்போ சில விஷயங்கள் இப்போ தொடர்ந்து டைம் வச்சு இப்போ 3 hours 4 hours படிக்க போகிறேன்னு முடிவெடுத்து படிக்கிறார்கள்லாம் ஒரு 25 நிமிஷம் படிக்கிற, 5 நிமிஷம் பிரேக் சம்திங் அப்படி ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து இருந்து படிக்கணும்னு முடிவெடுக்கிறார்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய அமையாததுனால நான் அப்படி ஒரு டார்கெட் பேஸில் அப்படி படித்தேன். ஓகே, சரி. ஸோ 5 minutes பிரேக்குங்கிறது ஃபோன் பார்க்குறதுக்கான பிரேக் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பிரேக். ஓகே தானே? ஸோ அதை மைண்டை நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி எதுவும் செய்யலாம். வேறு படிக்கிற ரிலேட்டடான இந்த விஷயங்களும் செய்யாமல் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லாட்டி வேறு எதுவும் நம்ம ஒரு ஓக் கொண்டு போயிட்டு வரலாம். அந்த மாதிரியான வேலையில் செஞ்சீங்கன்னா அந்த மெத்தட் வந்துட்டு மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா, ஸ்கூலையும் கிளாஸஸையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ மெயினாக வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போகாதாக்களாக தான் இருப்பாங்க. சயின்ஸ் ஸ்ட்ரீம்னாலே ஒரு மித் ஒன்று இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறது அவ்வளோ எஃபிஷியன்ட் இல்லை. அப்போ உங்களோட ஸ்ட்ரீம்லையும் அதே மாதிரி தானா, இல்லாட்டி என்ன மாதிரி? ஒரு 25 நிமிஷம் படிக்கிற, 5 நிமிஷம் பிரேக் சம்திங் அப்படி ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து இருந்து படிக்கணும்னு முடிவெடுக்கிறார்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய அமையாததுனால நான் அப்படி ஒரு டார்கெட் பேஸில் அப்படி படித்தேன். ஓகே, சரி. ஸோ 5 minutes பிரேக்குங்கிறது ஃபோன் பார்க்குறதுக்கான பிரேக் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பிரேக். ஓகே தானே? ஸோ அதை மைண்டை நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி எதுவும் செய்யலாம். வேறு படிக்கிற ரிலேட்டடான இந்த விஷயங்களும் செய்யாமல் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லாட்டி வேறு எதுவும் நம்ம ஒரு ஓக் கொண்டு போயிட்டு வரலாம். அந்த மாதிரியான வேலையில் செஞ்சீங்கன்னா அந்த மெத்தட் வந்துட்டு மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், ஸ்கூலையும் கிளாஸஸையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ மெயினாக வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போகாதாக்களாக தான் இருப்பாங்க. சயின்ஸ் ஸ்ட்ரீம்னாலே ஒரு மித் ஒன்று இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறது அவ்வளோ எஃபிஷியன்ட் இல்லை. அப்போ உங்களோட ஸ்ட்ரீம்லையும் அதே மாதிரி தானா, இல்லாட்டி என்ன மாதிரிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். இல்லை, இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீமாக்கள் பொதுவாக யோசிக்கிற விஷயம் இப்போ ஸ்கூலுக்கு போகிறத நான் அவங்கள்ட்ட இருந்து படிச்சிக்குவேன் அப்படிங்கிற விஷயம். இப்போ அது அவளோட சாய்ஸ் இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகணும், அது கட்டாயம். ஏன்னாண்டா ஸ்கூலில் இருக்கிறதும் ஒரு பெரிய ஒரு ரிசோர்ஸஸ்ங்கிறது நிறைய பேர் விலையும் சொல்கிறதில்ல. அதுலேயும் கொமர்ஸாக்கள் கட்டாயம் போகும் ஸ்கூலுக்கு. ஸ்கூலில் இருந்து இடையில நிற்கிறதெல்லாம் என்ன கேட்டால் சும்மா மடத்தனம். ஸ்கூலுக்கு போங்க, ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி டைம் படிங்க, நிச்சயமாக அவெல்லாம் பெரிய ரிசோர்ஸஸ்.
அவர்கிட்ட வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. அவரோட நாலேஜ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் மற்ற ஆட்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்க போக்குள்ள ஹெல்ப் பண்ணுறது ரிலேட்டடா, அடுத்தது வந்துட்டு உங்களோட ஜூனியர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க, எப்படி படிக்கலாம்னு சொல்ல வாரீங்க? மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு ஏலெவலை பொறுத்த மட்டும் டோட்டலாக ஒரு காம்படிஷனான ஒரு இது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அப்படி எதுவும் லைஃப்பில் செஞ்சிருக்கிறீங்களா? என்ன மாதிரி? நான் ஒரு சில பொடிய மாதிரி தான் பார்த்துருக்கேன். சொல்லி கொடுத்தா முந்திட்டு போயிடுவா என்று ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை, நமக்கு எழுதினது தான் கடைசியில் நமக்கு வந்து சேர போகுது. அந்த விஷயத்த எல்லாருமே மைண்டில் ஏற்றிக்கங்க. அது உங்களோட நிம்மதிக்கு அதான் மெயினான டூல். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் சொல்லி கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இப்போ இன்னொருத்த வந்து கேட்கானண்டா, நீங்களும் அதான் வாலண்டியராக போய் சொல்லணும்னு இல்லை, கேட்டால் நிச்சயமாக சொல்லி கொடுங்க. உங்களால் ஏழுமெண்டா அந்த இடத்தையே சொல்லி கொடுங்க, இல்லைண்டா லேட் ஆகி. ஏனண்டா அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக. இப்போ கேட்குறவன் வந்துட்டு அவன் ஒரு வினோதமான சந்தேகத்தோடு வருவான். அப்போ உங்களை இன்னும் கிளியர் ஆக்கி விடும் அந்த கேள்வி. சரி, ஓகே. ஸோ உங்களோட ஜூனியர்ஸ் ஃபைனலில் நீங்கள் எப்படி படிக்கலாம்னு சொல்கிறீங்க? இப்போ உதாரணமாக இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குதுன்னு சொன்னால் இதை நீங்கள் எப்படி படிக்கலாம்னு சொல்கிறீங்க? இப்போ 4 மாதம் நான் இருக்கேங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். இப்போ 4 மாதத்தில் படிப்போம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு டீசெண்டான ரிசர்ச் எடுக்கணுமெண்டா கொஞ்சம் மினக்கெட்டு படிக்கணும் நல்லா. இப்போ இது வரைக்கும் ஒரு ஃப்ளோவில் தான் படிச்சுட்டு வாரீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிக்கல் இல்லை. நீங்கள் அதே ஃப்ளோவில் ஜென்ரலாக படிங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முதல் 2 வரைக்கும் நீங்கள் ஒரு பதட்டமும் இல்லாமல் நார்மலாக படித்து வரலாம். எக்ஸாம் வந்து காலையில் ஒரு பதட்டம் ஆகிருக்கீங்க, அதை தவிர்க்கலாம். ஒரு ஃப்ளோவிலேயே படிங்க. ஜென்ரலாக ஒரு பாஸ் பேப்பர், தியரி ரிவிஷன். இப்போ வந்துட்டு 2 தரப்பினருக்குமே இப்போ நான் சின்ன மாதிரி கடைசி டைமில் படிப்போம்ண்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாக்களாக இருந்தாலும் சரி, இப்போ தொடக்கத்துலேருந்தே ஒரு ஃப்ளோவில் படிச்சுட்டு இருந்தாக்களாக இருந்தாலும் சரி, கடைசி டைமில் ஒரு யோசனை வரும். 3 மாதம் 4 மாதம் இருக்கே, என்ன செய்யுற, இடையில புற விட்டுட்டோம்டா இன்னும் இதாகிடுமோ, இல்லை இந்த டைமை பாவிக்காம விட்டோம்டா எல்லாம் போயிடுமோங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கோ ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக நான் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் இன்ஷால்லா. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்த சினாரியோவை பற்றி நீங்களும் சொல்லுங்கள். நம்ம உங்களோட பேரண்ட்ஸையும் வேறு இது செய்வோம். பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த அந்த சிச்சுவேஷன்? நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க, எங்கே இருந்தீங்க, என்ன நடந்துச்சு, எப்படி அது தாங்கினீங்க? உண்மைக்கு அந்த தாங்கினீங்கிற விஷயம் தான் பெரிய விஷயம். ஏன்டா எல்லாருக்கும் தெரியும், இதுவரையில் எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்தேங்கிறத விட எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம் தமிழ் மீடியத்தில் வந்தேங்கிறது. ஏன்னாண்டா கொமர்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரையில் தெரியும், இப்போ சிங்கள மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் அவனோட ப்ரிப்பேரேஷன் அதெல்லாம் தனி ஒரு வேறு ரகத்தில் இருக்கும். அவனோட கைடன்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ நான் ஒரு ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்து ஒரு 2-2.5 மணித்தால இந்த ஃபோன் ஆஃப். நான் ஊர்லேயும் இல்லை, ஒரு வேற ஒரு ரீசனாக வெளியே இருந்தேன். நான் ஃபோன் ஆஃப் ஒரு 2 மணி அப்படி தான் ஃபோன் ஆன் பண்ணக்குள்ளே தான் நம்ம எங்கள் கூட்டாளியுடைய ஹோல் எடுத்து செல்றான். ஒரு மாதிரி ஒன்றும் எந்த ரியாக்டும் பண்ண இல்லாத நிலைமையில நான் போய் செக் பண்ணி பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் உண்டு, ஐலாண்ட் ரேங்க் உண்டு இருந்துச்சு. நோ வேர்ட்ஸ். அது சரி, இன்ஷா அல்லாஹ். ஸோ நீங்கள் சொன்னால் நான் நினைக்கிற மாதிரி இந்த மொத்த நாடுமே கேட்குற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வாரீங்க? இருக்கிறது கொஞ்சம் காலம். இன்னொன்று வந்து ஏழுங்கிறது பெரும்பாலானாக்களுக்கு ஒரு சான்ஸ் தான். பெரும்பாலானாக்கள் அதுலேயே மொமெண்ட்ஸில் 2000-3000 நாம எழுதுலையே ஒரு சான்ஸ் தான். ஏண்டிய வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க, அதுக்கு நல்லா படிங்க. சரி ஃபாதர், ஓகே. ஜஸாக்கல்லாஹ். நீங்கள் வந்துட்டு உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களை தந்ததுக்கு நிறைய கிளாஸஸுக்கு மத்தியில்
ஸோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் இது ரிலேட்டடான ஃபர்தரான கைடன்ஸ் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி இந்த வீடியோவுக்கு இல்லை நீங்கள் வந்துட்டு என்ன ஸ்டேட்டில் இருக்கிறீங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்க. அவர் அதுக்கேற்ற மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை இருக்குதோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில வீடியோஸ் அவர் செஞ்சு தாரதாக சொல்லியிருக்கிறார். ஓகே, நம்ம அது ரிலேட்டடாக இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்ப்போம். எனவே ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.